என் பேர் நவீன் எஸ். பிசிஏ தேர்ட் இயர் படிக்கிறேன். நோட்டா அப்படின்னா அது ஒரு ஒரு மாணவர்களுக்கும் ஒரு முக்கியத்துவமானது. அது எதை பொறுத்து இருக்குன்னா நம்ம தமிழ்நாடு பொறுத்து தான் இருக்கு. தமிழ்நாடு சேஞ்ச் பொறுத்து தான் இருக்கு. அது யார் வரணுன்ட்டு அவங்க மட்டும் தான் முடிவு பண்ணணும். எல்லாருமே என்ன சொல்றாங்க, டிவிக்கே தான் சொல்றாங்க. என்னோட நம்பிக்கை வந்து டிவிக்கே இல்லை, என்னோட நம்பிக்கை டிஎம்கே தான். டிஎம்கேல மட்டும்தான் தமிழ்நாடு இம்ப்ரூவ் பண்ண முடியும். அது யாராலும் தடுக்க முடியாது. சரி, இப்போ ஆள்ற இந்த ஆட்சி எப்படி எந்த அளவுக்கு அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க? இந்த 5 வருஷம் ஆட்சி அவங்க எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? என்னென்ன விஷயங்கள்ல நான் இந்த விஷயம் அவங்க கொண்டு வந்த ஸ்கீம்ல நான் இவ்ளோ எனக்கு பெனிஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறது என்ன? புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கு. லேப்டாப் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதிமுகல இருந்து எடப்பாடி பழனிசாமி வரும்போது அந்த லேப்டாப்போட ஸ்கீமே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ண, திமுக தான் அதை திருப்பி கொண்டு வந்தாங்க. யாருமே கொண்டு வரல. அதை பத்தி யோசிக்க தானே மேட்ரு. நல்லா யோசிக்கணும்னு சொல்றாரு. வேற யார் சொல்றீங்க? நோட்டா பத்தின உங்களுடைய கருத்து. நோட்டா நம்ம சூஸ் பண்றது சரியா தப்பான்னு வாங்க, முன்னாடி வாங்க. இப்போ வந்து நோட்டால போடுறதுன்றது எதிர்ப்பு காட்டுறோம் அப்படின்றாங்க. ஆனா அது வந்து செல்லா ஓட்டு அப்படின்ற மாதிரி தான் போகுது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து புதுசா ஒருத்தவங்க நிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டு நம்ம ஓட்டை வந்து வேல்யூ பண்றது தான் ஃபர்ஸ்ட் நம்மளோட கடமையா இது பண்ணலாம். அட்லீஸ்ட் நம்ம வேற ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போட்டா இப்போ இருக்கிறவங்க நமக்கு செய்யல, அப்ப அடுத்தவங்களுக்கு நம்ம ஓட்டு போடும் போது அவங்களாச்சும் நமக்கு செய்வாங்களா அப்படின்றத நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட். அதனால வந்து யார் படிச்சிருக்காங்க, யாரு என்ன செய்வாங்க அப்படின்றத பார்த்துட்டு நோட்டால போறது பதிலா அவங்களுக்கு போட்டா அவங்க ஆட்சி மாற்றம் ஏற்படும். அதனால நமக்கு வந்து நன்மை ஏற்படும் அப்படின்றதுதான் என் கருத்து.